சார் டைம் என்னாச்சு சார்? டைம் இங்கேயா இருக்கு. தேங்க்யூ. வாங்க சார், வாங்க வாங்க. ஆமா, உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், வாங்கன்னு வரவேற்க வந்துட்டேன். ஏண்டா இவ்வளவு மட்டமான லாட்ஜ்ல கூட்டியாந்து விட்டுட்டிய? ஒரே குட்டியும் புட்டியுமா இருக்க. இவ்வளவு மட்டமான லாட்ஜுக்கு நீங்க வந்த விஷயம் உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சாதான் உங்க மேல கோவப்படுவாங்க. அப்பதான் நீங்க பதில் பேச முடியும். என்னன்னு பதில் பேச முடியும்? நீ பெட்ரூம்ல எங்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏண்டி ஊர் மேய போறேன்? அந்த மட்டமான லாட்ஜ்ல இருக்கிற குட்டிங்களே உன்னை விட அழகா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா ஒத்துக்கோலாம். ஒத்துப்பாங்களாவா? ரேஷன் முறை அடியோட ரத்து. கடை எந்நேரமும் திறந்திருக்கும். திறக்க வச்சிடுவோம். ரூம் சாவிய குடுனே. இந்த லாட்ஜுக்கு எதுக்கு ரூம் சாவி? எல்லாம் எப்பவும் திறந்திருக்கும். சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 9 மணி வரைக்கும் இங்கேயே சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நான் மட்டும் தனியாவா? துணைக்குதான் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. என்ன இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி ஆகுமா? சார் நான் என் ஒய்ஃபோட சினிமா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். டைம் ஆச்சு, படம் ஆரம்பிச்சிருவா. நான் மட்டுமா? பாவி, இவன் மட்டும் ஒய்ஃப் கூட சினிமாவுக்கு போறான், என்ன இங்க தனியா விட்டுட்டு. ஏன் நான் இல்ல? ஒரு 30 ரூபாய் கூட. ஐயோ, 25 20 15 10 5 2 ஒரு 8 கூட. சிவராமா, நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றம்மா. இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற கண்ணால பார்த்தேன். ச்சே, எவ்வளவு சீப்பு. சீப்பா? படு சீப்பு. 10-15க்கெல்லாம் ஐட்டங்கள் நிக்குதுங்க. நான் ஐட்டத்தை சொல்லல, அவரை சொன்னேன். ஆஹா. ஹலோ, சீட்வெல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. டக்கர் லாட்ஜுக்கு ரைடுக்கு போனோம். அங்க உங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அவரே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டாந்து லாக்அப்ல வச்சிருக்கோமா. உடனே வந்து பணத்தை கட்டி அவரை ஜாமீன் அழைச்சிட்டு போங்க. அடிக்காத தெய்வம், தெய்வம் இனிமே போக மாட்டேன். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தெய்வம். இவ்வளவு அசிங்கமா ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? தெரியாம பண்ணிட்டேன் தெய்வம், என்ன மன்னிச்சிடு. கண்டவ பக்கத்துல பொருளிட்டு வந்து என் பக்கத்துல படுக்காதீங்க. இனிமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வெளியில தான் படுக்க. தெய்வம், ரெய்டு வரும்னு எவன் கண்டான் தெய்வம்? நான் ஒண்ணு நினைக்க, போலீஸ் ஒண்ணு நினைச்சிருச்சு. நான் சத்தியமா கடல தெய்வம், நான் கற்புள்ள கடமை. நம்பு தெய்வம், தள்ளாத தெய்வம். தெய்வம், ஐயோ சொர்க்க வாசலையே சாத்திட்டாலே. இத்தனை நாள் சந்தோஷத்தை ரேஷன் சிஸ்டத்துல வாங்கிக்கிட்டு இருந்தேன். டேய் சிவராமா, ரேஷன் கார்டையே புடுங்க வச்சுட்டியடா பாவி. என்ன சும்மா இருக்கணும். இந்த போக்கு சிஸ்டம் என்னைக்குதான் ஒழியும். என்னம்மா நீ? ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு மாப்பிளைய பெட்ரூம்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுட்டியே. அவர் செஞ்சது சரியா சித்தப்பா? ஆபீஸ்ல அவரை கண்காணிக்கிறதுக்கு சிஐடி வைக்கலாங்கறியா? ஆபீஸ்ல ஒரு ஆள் கிடைக்காமலே போயிடுவான். கிடைப்பான்ல, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆபீஸ்லயா? சரிம்மா. ஐயா கையில துட்டு விளையாடுது. அது என்ன நாட் நாட் வேலை? அது நாட் நாட். சத்தமா சொல்லக்கூடாதுமா, காது கொடு. ஆமா, அந்த புல்டாகுடைய மாமனார் சொன்னதுனாலதான் இந்த வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அவருக்கு விசுவாசமா இருக்கேன். அப்பப்ப இந்த மாதிரி கத்த கத்தியா அள்ளி இறக்கிறாருல்ல. ஊர்ல எத்தனை நல்ல லாட்ஜ் இருக்கு. டக்கர் லாட்ஜ்ல ரூம் போட்டு என் சந்தோஷத்தையே மக்கர் பண்ணிட்டேடா. கூட படுக்க கூடாதுன்னு தலைவியோட என்ன வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாடா பாவி. அவ்வளவுதானே? இதுக்காக என்ன இவ்வளவு தூரம் துரத்துறீங்க? சார் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். என் பொண்டாட்டி எனக்காக காத்திருப்பா. வீட்டுல ஏதோ விசேஷமா? வெறுப்பேற்றேடா, என் மரியாதை எல்லாம் போச்சேடா. போன போகுது, அது நல்ல லாட்ஜ் தான். உங்க நேரம் அதுல திடீர்னு ரைடு வந்துடுச்சு. பிளீஸ் அழாதீங்க, கூல் டவுன். இதுக்கு மேல என்னடா கூல் டவுன் ஆகணும்? போடா. சார் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. உங்க டென்ஷனை குறைக்க நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தெய்வத்தை அடக்கணுமா வேண்டாமா?
வாங்க. தெய்வநாயகி வாடி வெளிய. மாப்பிள்ளை என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்காரு பாத்தியா? எக்கச்சக்க போதை போல இருக்கு. போய் என்னன்னு விசாரிங்க. மாப்பிள்ள என்னது? வாங்க 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 மச்சி, வாங்க மச்சி வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. சும்மா ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்கறீங்க? மச்சி ஓவரா குஷ்ட சொல்லவே வேண்டாம், வீசுது. மச்சே நான் குடிச்சது, நான் தாலி கட்டின அந்த பிசாசுக்கு தெரிஞ்சா, அந்த ராட்சசிக்கு தெரிஞ்சா அது கத்தும். அவகிட்ட சொல்லிடாத. மாப்பிள்ள பிசாசுன்னு உங்க ஒய்ஃபியா சொன்னீங்க? ஒய்ஃபாவ இல்ல, அப்புறம் எதுக்காக ஓவரா கத்துறீங்க? ஏதாவது ராவடி நடக்க போகுது. இப்ப நான் ராவடி பண்ணாம விட போறதில்ல. நடு சென்டருக்கு கொண்டு வந்து நிறுத்தாவல. மாப்பிள்ள நீங்க ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க? என் மவ கிட்ட அப்படி என்ன குறைய கண்டிக்காதீங்க. காப்பி கலந்தாளா, கீரை அறிந்தாளா, கேஸ் அடுப்பு மூட்டினாளா, இல்லை கடவுளுக்கு குக்கர் வைத்து டக்கராக விருந்து படைத்தாளா, இல்லை கொஞ்சம் விளையாடும் என் இரு கரங்களிலே பசுவை போட்டாளா, மாப்பிள்ள சிசுவை போட்டாளா? யாரை கேட்கிறாய் கேள்வி? மாப்பிள்ள இல்ல ஒண்ணு பண்ணிடாதீங்க. உன்ன ஒண்ணு பண்ண போறதில்ல. இன்னைக்கு அவளத்தான், அவ இன்னமும் கஷ்டப்பட்டு தான் ஐடியா குடுக்கறான். ஆனா எனக்கு தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மாப்பிள்ள யார் அவன் ஐடியா குடுக்கறவன்? சிவராமன் தான் ஐடியா குடுக்கறான்னு நான் எங்க குடிபோதையில உளறிட்டு வேணும்னு பாக்குறீங்களா? அவனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது குரு துரோகம். மாப்பிள்ள டாப்ல அடிபட்ட போது இப்ப புரியுதா உனக்கு யாரு வில்லன்னு? சித்தப்பா அன்னைக்கு போன மாதிரி வீட்டுக்கு வந்தானே, அந்த சிவராமனா இவருக்கு குரு? பூனையா? அவன் ஒரு கேன. சித்தப்பா சிவராம வீட்டுல எப்படி? ஆபீஸ்ல மத்தவங்க பேசுறத வச்சு சொன்னா, சிவராம வீட்டுல ஒரு புலி. அவன் அதிகாரம் பண்ணினா 8 தெருவுக்கு கேட்கும். அவன் அடிச்சு அவன் பொண்டாட்டி அலர்னா 10 தெருவுக்கு கேட்கும். சுருக்கமா சொன்னா சிவராம பொண்டாட்டிய ஆட்டி படைக்கிறான். ஓ, அதான் என் புருஷனையும் தன்னை போலவே வீர பிரதாபனா ஆக்க முயற்சி பண்றானா? சிவராமா வைக்கிறேன்டா உனக்கு சிவகாசி பேட்டு. மிஸ்ஸஸ் சிவராமன் நீதானே? ஆமா. நீங்க நான் உன் புருஷனோட பாஸோட பாஸ்மா? பாஸ் வைஃபா? அப்ப பாசி. வாங்க உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. தேங்க்யூ. உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்னால வர முடியல, அதான் இப்ப வந்தேன். என்னோட பிரசன்டேஷன் வாங்கிக்க. இல்ல அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. யாரு? இவரா? ஒன்னும் சொல்ல மாட்டாரு. வாங்கிக்க. தேங்க்ஸ். பிரிச்சு பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. இருங்க நான் காஃபி கொண்டு வரேன். இப்ப வந்துடுறேன். என்னடா பாக்குறேன்? இந்த பூஜா உனக்கு தான். தூக்கிக்கிட்டு உன் பொண்டாட்டி பின்னால நீ லோ லோன்னு அலையல, நான் கொண்ட போடுறதே விட்டுடுறேன். சாப்பிடுங்க. தேங்க்யூ. கம்மகமாகுதே. என்ன காபி தூள்? அவரைத்தான் கேட்கணும். இந்த சோஃபா நல்லா இருக்கே, எங்க வாங்குனது? அவரைத்தான் கேட்கணும். வீடு வாடகை வீடா? அவரைத்தான் கேட்கணும். எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் கேட்கணுங்கிறியே, உனக்கு சுய புத்தி இருக்கு. அவரைத்தான் கேட்கணும். உன்னோட இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லக்ஷ்மி, இன்னையில இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே?
இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒண்ணு கொடுங்க. சரிங்க. ஆமா, நீ ஒண்ணு எடுக்கல? சரவணா ஸ்டோர்ஸ் பட்டு புடவைனா ரொம்ப நல்லா இருக்கும். நீ வேணா ரெண்டு எடு. வேண்டாங்க, இது எல்லாத்தையும் அவரே வாங்கி கொடுப்பாங்க. அப்போ நீ ஒரு ஷோகேஸ் பொம்மைன்னு சொல்லு. வாயை திறந்து எதையும் கேட்க முடியாது. நீ பேக் பண்ணுப்பா. சரிம்மா, ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க. லட்சுமி, உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட அப்புறமா கொடுக்குறேன். அது வந்து பணம் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு பர்ஸ்? நான் ஏதாவது தப்பா நினைச்சுக்கணும் பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? வெளியில வா, பேசிக்கிறேன். ஏ லட்சுமி, என்ன பொண்ணு நீ? ஒரு 10 ரூபாய் கூட பர்ஸ்ல வச்சிருக்க மாட்டேன். இல்ல, அவர் என் கையில பணம் கொடுக்கற பழக்கமே இல்லைங்க. சம்பளத்தை வாங்கி நீ வச்சுக்க வேண்டாமா? 5க்கும் 10க்குமா புருஷனை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சரி வா போலாம். இதான் எங்க லேடிஸ் கிளப். நான் தான் இதுக்கு பேசுறேன். சீக்கிரமா உன்னைய மெம்பர் ஆக்கிடுவேன். இதான் உங்க கான்ஃபரன்ஸ் ஹாலா? ரொம்ப அழகா இருக்கே. அழகா இருக்கா? இங்க நான் நிறைய லெக்சர்ஸ் கொடுத்திருக்கேன். சரி, நான் வரேன். அவர் வந்துருவாரு. லேட்டா போனா அப்புறம் என்ன திட்டுவாங்க. இந்த பையன் அவன் புருஷனுக்கு என்ன இருக்கணும்? அனாவசியமா அவர் லேட்டாவே வரமாட்டாரு. எப்பவாவது ஆபீஸ்ல ஒவ்வொரு வாட்டி ஓவர் டைம் நல்லதான். ஐயோ, ஓட்டியா? ஓட்டி டீல் பண்ணா கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா? ஆபீஸ்ல ஒரு லேடி டைப்பிஸ்ட் இருக்கா. நீ அழகாத்தான் இருக்க. ஆனா இந்த ஆம்பளைங்க தான் சரியான டைப். தம் பொண்டாட்டியை விட மத்த பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறதா நினைப்பு. நாளைக்கு ஆபீஸ்ல ஏதாவது கசமச நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? என்ன பண்றது? யோசி. ஆமா, உன் கண்ணா என்ன லேசா சிவந்திருக்கு? அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா சொல்லு. இது நேத்து ராத்திரி அவர் கண்ணத்துல ஒண்ணு கொடுத்தாரு. இதெல்லாமா போய் வெளியில சொல்றது? ஐயோ, அவர் கொடுத்தது ஒண்ணும் அது இல்லைங்க. பின்ன ஒண்ணுல பாதி. ஒண்ணுல பாதி. You mean அரை? ஓ, அடிப்பாரா? ஓ, அடிப்பாரே. அதுல என்ன சந்தோஷம்? ஆமா, உனக்கு கல்யாணம் எப்ப ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. புருஷனை கைக்குள்ள போட்டுக்க ஒரு ராத்திரி போதுமேமா. நீ 365 ராத்திரியை வேஸ்ட் பண்ணிட்டியே. என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. என்ன சொல்றீங்க? புருஷன் பலவந்தமா படுக்கைக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லி அமெரிக்கால ஒருத்தி டைவர்ஸ் பண்ணிட்டான். ஜப்பான்ல ஒருத்தி புருஷன் சத்தமா குரட்ட விடுறாருன்னு அவ டைவர்ஸ் பண்ணிட்டான். காலம் ஜெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. நீ என்னடானா இன்னும் கர்நாடகமாவே இருக்கியே. ஆம்பளைங்களுக்கு சரிசமமா நாமளும் நடந்துக்கணும். ஐயோ, அப்படி நான் நடந்தா என்ன அடங்காப்பிடாரின்னு சொல்ல மாட்டாங்களா? கல்யாணத்துக்கு முன்னால நானும் உன்ன மாதிரி உலகம் புரியாதவளா தான் இருந்தேன். சாக போறதுக்கு முன்னால எங்க அம்மா என்ன கூப்பிட்டு, எந்த காரணத்தை கொண்டும் நீ கல்யாணம் பண்ணிக்க போற உன் புருஷனை அவன் போக்குல விட்டுறாத. அப்படி விட்டுட்டா உங்க அப்பா குடிச்சு சீரழிஞ்சு குடும்பத்தையும் குட்டி சோறாக்கிட்டாரு. அதனால ஆரம்பத்திலேயே நீ உன் புருஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல. அப்புறம் எனக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும்னு சொன்னாங்க. இப்ப சொல்லு லட்சுமி, நான் அடங்கா பிடாரியா? புருஷன் மேல பக்தி மரியாதை இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும், வெளியே காட்டிக்க கூடாது. அப்பதான் குடும்ப கௌரவத்தை ஒரு பொண்ணு காப்பாத்த முடியும். எண்ணி 3 மாசம் 3 மாசம் உன் முகத்துல காஃபி கொட்டின உன் புருஷனை காஃபி கலக்க வச்சு கலக்குற ஒரு கலக்கு. அதிகாரமா உன்னை கை தட்டி கணக்கு கேட்கிற உன் புருஷனை அடக்கத்தோட கை கட்டி கணக்கு ஒப்பிக்க வைக்கிற. எடுத்து கொடுக்கிற புடவையை கட்டுறவ பேரு தான் பொண்டாட்டினா, வீசி எறிகிற வேட்டியை கட்டுறவன் பேரு தான் புருஷன்னு நிரூபிச்சு காட்டுறேன். கை நீட்டி அடிக்கிற உன் புருஷனை கையெழுத்து கும்பிட வைக்கிற லட்சுமி. இட்ஸ் a challenge. மணி ஆயிடுச்சா? லட்சுமி, லட்சுமி பேசிக்கொண்டா? அடடடடா, காலங்காத்தாலே கூச்சல் ஆரம்பிச்சாச்சா? பேசி கொடுத்தா பிரஷ் உங்க அப்பா கொடுப்பா. கொண்டா போ. என்னடா இது? பேஸ்ட் மேல ரோடு இன்ஜினியர் மாதிரி இருக்கு. பேஸ்ட் இந்த அடையாளத்தையே காணுமே. ஏண்டி பல்லு எடுக்கிற பிரஷா இது? எருமாடுக்கு முதுகு தேய்க்கிற மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன எருமாடுன்னு நினைச்சிட்டே நீ? நீங்க அப்படி நினைச்சா நான் எதுக்கா பேச முடியும்? என்ன எருமான்னு சொல்லிட்டு போற நீ? உன்ன
லக்ஷ்மி லக்ஷ்மி மணி ஏறாவது இன்னும் காஃபி வரல. கோவிந்தா 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 கோவிந்தா. கோவிந்தா காஃபிக்கா இல்ல சாமி உனக்கா? சீனாவில் புரட்சி வெடித்தது. ஏண்டி ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்களே இதானே அது? நிறுத்து. என்ன டிஃபன் பண்ணிருக்க இன்னைக்கு? இடியாப்பம். இடியாப்பமா? இன்னைக்கு இடியாப்பமா? இன்னைக்கு வேற இடியாப்பம். எனக்கு இடியாப்பம் வேணாம், பூரி தான் வேணும். பூரி தான் வேணுமா? மைதா மாவுலயா கோதுமை மாவுலயா? மைதா மாவுல. நல்ல நில தேங்காய் நிலையா? நல்ல நில. தொட்டுக்க கிழங்கா குருமாவா? கிழங்கு. சின்ன கிழங்கா பெரிய கிழங்கா? அடி செருப்பால. ஏன் செருப்பாலையா உங்க செருப்பாலையா? ஏய். ஐயோ ஏய். உங்களால முடியுமா?